வணக்கம். ஆதவனின் நாளிதழ்களின் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 2017 மார்ச் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நாளில் அநேகமாக தாயகத்தில் வெளியாக இருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. தற்போது ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற மனித உரிமை பேரவையினுடைய 34வது கூட்டத்தொடர் சம்பந்தமான செய்திகளும், அதேபோன்று லண்டனில் இடம்பெற்ற பிரித்தானிய பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் சம்பந்தமான செய்திகளும், அத்தோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதிர்வரும் 9ஆம் தேதி இலங்கைக்கு வர உள்ளார். அதுபோன்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றது. அந்த செய்திகள் மீதான பார்வைக்கு முன்பாக நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருக்கின்ற செய்தி மீது எங்கள் பார்வையை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் வீரகேசரியில் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது, நம்பகத்தன்மைக்கு சர்வதேச நீதிபதிகள் மிகவும் அவசியம், மீண்டும் ஆணித்தரமாக வலியுறுத்தினார் ஜெயிட் அல் உசைன் என்று தலைப்பிட்டு, விசாரணை பொறிமுறையானது நம்பகத்தன்மையாய் அமைவதற்கு வெளிநாட்டு நீதிபதிகள், சட்டத்தரணிகள், வழக்குரைஞர்கள் உள்வாங்கப்பட வேண்டியது அவசியமாகும். அது மட்டுமன்றி பாதிக்கப்பட்ட மக்களும் நம்பகத்தன்மைக்காக சர்வதேச பங்களிப்பை வலியுறுத்தியுள்ளனர் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ஜெயிட் அல் உசைன் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையில் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று இன்னும் ஒரு பிரதான செய்தியாக காணப்படுகிறது, காணி விடுவிப்பு, காணாமல் போனோருக்கு தீர்வு, கால அட்டவணையில் தேவை, இலங்கையை வலியுறுத்திய சர்வதேச நாடுகள் என்று தலைப்பிட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நேற்றைய அமர்வில் இலங்கை தொடர்பான விவகாரம் நடைபெற்ற நிலையில் அதில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனைத்து சர்வதேச நாடுகளினதும் பிரதிநிதிகள் சர்வதேச பங்களிப்புடனான விசாரணை பொறிமுறையை வலியுறுத்தியதுடன் காணி விடுவிப்பு, காணாமல் போனோர் விவகாரத்திற்கு தீர்வு, பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான கால அட்டவணை, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கம் என்பவற்றை மிகவும் வலுவான முறையில் வலியுறுத்தினர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது, இலங்கை புதிய பிரேரணைக்கும் இணை அனுசரணை வழங்கும் என்று தலைப்பிட்டு இலங்கை தொடர்பில் ஜெனீவாவில் கொண்டு வரப்படவுள்ள பிரேரணைக்கு இலங்கை இணை அனுசரணை வழங்கும் என்று நேற்றைய ஜெனீவா கூட்டத்தொடரின் போது தெரிவிக்கப்பட்டதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அவை இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தது. அதேபோன்று இன்று வெளியாகி இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது, கலப்பு நீதிமன்றை இலங்கை மேலும் பரிசீலிக்க வேண்டும், மீண்டும் வலியுறுத்தும் அல் உசைன் என்று தலைப்பிட்டு போர்க்குற்றங்கள் உள்ளிட்ட மனித உரிமை மீறல்கள் பற்றிய குற்றச்சாட்டுகள் பற்றிய பொறுப்புக்கூறல் தொடர்பில் விசேட கலப்பு நீதிமன்றத்திற்கான தேவை பற்றி இலங்கை அரசாங்கம் மேலும் பரிசீலிப்பதற்கான தேவையொன்று இருப்பதாக மனித உரிமைகளுக்கான ஐநா உயரஸ்தானிகர் ஜெயிட் அல் உசைன் நேற்று புதன்கிழமை வலியுறுத்தினார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக. அதேபோன்று இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது, யாழ் வருகிறார் ரஜினிகாந்த் என்று தலைப்பிட்டு லைக்கா நிறுவனத்தின் ஞானம் அறக்கட்டளையின் சார்பில் இலங்கையின் வவுனியாவில் அமைக்கப்பட்டுள்ள 150 புதிய வீடுகளை தமிழ் மக்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு கையளிக்க உள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில். அதேபோன்று இன்னும் ஒரு செய்தியாக காணப்படுகின்றது, சரத் வீரசேகர கைதாவாரா என்று தலைப்பிட்டு ஜெனீவாவுக்கு வருகை தரவுள்ள இலங்கையின் ஓய்வு பெற்ற கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் சரத் வீரசேகரவை கைது செய்யுமாறு சுவிஸ் அரசாங்கத்திடம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஐநா மனித உரிமை சபை கூட்டத்தொடரில் பங்கெடுக்க உள்ள ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர ஜெனீவா வரவுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில். இவைதான் இடம்பிடித்திருந்த செய்திகளாக அமைந்திருந்தது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, இராணுவ கூலிப்படையை ஏவிவிட்டு 551 பேரை கொலை செய்தார் கோட்டா, பட்டியல் உள்ளது என்கிறார் மனோ என்று தலைப்பிட்டு அந்த செய்தியினை இவ்வாறு நகர்த்தி செல்கிறார்கள். இராணுவ கூலிப்படையை முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இயக்கினார். இவரின் உத்தரவுக்கு அமைய கொழும்பு நகரிலும் அதன் புறநகர் பகுதிகளிலும் தமிழ் இளைஞர்கள் உட்பட 551 பேர் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய சுடரொளி பத்திரிகை பிரதான செய்தியாக. மற்றும் ஒரு செய்தியாக, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விவகாரம் தப்பிவிட முடியாது கோட்டா என்று அடித்து கூறுகிறார் சுமந்திரன் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. இராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் சரணடைந்தவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு தொடர்பு இருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகின்றது, சர்வதேச விசாரணையை கோரி வடக்கில் ஆர்ப்பாட்டங்கள் என்று தலைப்பிட்டு
காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்து சர்வதேச விசாரணையை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி நேற்று வடக்கு மாகாணத்தில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டதோடு துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. இன்றைய சுடரொளி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது 4 death 20 injured in UK Parliament terrorist இன்சிடென்ட் என்று தலைப்பிட்டு, அதாவது யூகே நாடாளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச் சூட்டின் போது 4 பேர் கொல்லப்பட்டதாகவும் 20 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற லங்காதீப பத்திரிகையின் இதே செய்தியை பிரசுரித்திருக்கின்றார்கள். த்ரஸ்தயேக் பிரித்தானிய மெத்திசபேட்ட கடாபத்தி என்று தலைப்பிட்டு, அதாவது பிரித்தானிய பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கி சூடு சம்பவமாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இன்றைய லங்காதீப பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக அவை இன்றைய தினம் பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரசுரமாக இருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்தியடையும் வகையிலான பொறிமுறையே அவசியம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தியினை இவ்வாறு பிரசுரித்திருக்கிறார்கள். யுத்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள், மனிதாபிமான சட்ட மீறல்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் என்பவற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை வழங்குவதற்கு கலப்பு நீதிமன்ற பொறிமுறை உள்ளடக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட மக்களினால் சர்வதேச தரப்பில் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில் அரசாங்கமானது தொடர்ச்சியாக கலப்பு நீதிமன்ற பொறிமுறையை நிராகரித்து வருகிறது என்று அந்த செய்தியினை இன்றைய ஆசிரியர் தலைப்பாக பிரசுரித்திருக்கின்றார்கள் வீரகேசரி பத்திரிகையில். இது தவிர இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் தினக்குரல் இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக தீட்டியிருக்கிறது. சமூக நெறிமுறைகளை அரைக்கும் கரையான்கள் என்று தலைப்பிட்டு முன்னாள் முதல் குடும்ப உறுப்பினர்களுக்கு எதிரான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் தீவிரப்படுத்தப்படுவதாகவும் 500 கோடி ரூபாவுக்கு மேற்பட்ட திரவ சொத்துக்கள் உட்பட உடைமைகளை முடக்கப்பட்டிருப்பதாகவும் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் மட்டுமன்றி அநேகமான நாடுகளை, குறிப்பாக வளர்ந்து வரும் தேசங்களை லஞ்சம் ஊழல் என்ற இரு தீமையான சக்திகள் அறுத்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது என்று அந்த செய்தியினை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையில் ஆசிரியர் தலையங்கமாக தீட்டியிருக்கின்றார்கள். இது தவிர இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இவ்வாறு தலைப்பிட்டு தீட்டப்பட்டிருக்கிறது. கலப்பு பொறிமுறையே தமிழ் மக்களுக்கு தேவை என்று தலைப்பிட்டு முன்னைய மஹிந்த ராஜபக்ச அரசின் பாணியில் பேசத் தொடங்கியுள்ளது நல்லாட்சி அரசு. முதலில் இந்த போக்கு ஜனாதிபதியிடமே தென்பட்டது. தற்போது வெளிவிவகார அமைச்சர், பிரதமர் என அனைவரும் இந்த பாணியில் கருத்துக்களை வெளியிட தொடங்கியுள்ளனர். ராஜபக்ச அரசின் பாணியிலான பேச்சு என்பது முந்தைய சிங்கள அரசுகளின் ஒரு தொடர்ச்சி என்று அந்த செய்தி காணப்படுகின்றது இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற ஏனைய பகுதிகளை எடுத்துக்கொண்டால், குறிப்பாக மலையக செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தோட்ட கம்பெனிகளின் மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும் என்று தலைப்பிட்டு மலையகத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட கம்பெனிகளால் வஞ்சிக்கப்படுவதும் அவர்களுக்கு உரிய வேதனம் வழங்கப்படாததும் மனிதாபிமானமற்ற செயற்பாடாகும். மனிதாபிமானமற்ற செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளரும் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய மலையக செய்திகள் பக்கத்தில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தை நாங்கள் பார்வை செலுத்துவமாக இருந்தால் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் இந்திய செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக மீனவர்களை மீட்க நடவடிக்கை, பிரதமருக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் என்று தலைப்பிட்டு அந்த செய்தி இவ்வாறு செல்கிறது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள 10 மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமருக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் என்று அந்த செய்தி பிரசுரமாகியிருக்கிறது இன்றைய இந்திய செய்திகள் பக்கத்தில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற உலக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் தடைகளுக்கு வடகொரியா அச்சமடையவில்லை என்று தலைப்பிட்டு உலகளாவிய நிதியியல் பொறிமுறையில் இருந்து வடகொரியாவை வெளியேற்றும் இலக்குடன் தடைகளை மேலும் விஸ்தரிப்பதற்கு அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில்
இதற்காக தாம் அச்சமடையவில்லை என தெரிவித்திருக்கும் வடகொரிய அரசாங்கம் தமது அணு மற்றும் ஏவுகணை திட்டங்களை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது என்று அந்த செய்தியினை இன்றைய தினம் உலக செய்திகள் பக்கத்தில் தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரித்திருக்கின்றார்கள். இவை தவிர இன்று வெளியாக இருக்கின்ற வடபுல செய்திகளை தாங்கி வருகின்ற வடபுல பத்திரிகைகள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இன்று வெளியாக இருக்கின்ற இன்றைய உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. மாகாணங்களுக்கு டிஐஜி தலைமையில் போலீஸ் அதிகாரம். வழிகாட்டல் குழுவில் நேற்றைய கூட்டத்தில் இணக்கம். அதிகார பகிர்வு விடயம் ஒரு வழிக்கு வந்தது என்று அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய உதயன் பத்திரிகையில். அதேபோன்று இன்னும் ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. ஏப்ரல் 9 யாழ் வருகிறார் ரஜினிகாந்த் என்று தலைப்பிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எதிர்வரும் 9ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் வீடு கையளிப்பு நிகழ்வில் கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற காலைக்கதிர் பத்திரிகையில் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக இடம் பிடித்திருக்கிறது. கலப்பு நீதி பொறிமுறையை மீளவும் ஐநா ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை பிரதி அமைச்சர் இதை அங்கு மறுக்கவில்லை என்று அந்த செய்தி பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது காலைக்கதிர் பத்திரிகையில். அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்தியாக முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது. கலப்பு நீதிமன்றத்தை புறந்தள்ள முடியாது, ஐநா விடாப்பிடி என்று தலைப்பிட்டு ஐநாவில் இடம்பெற்ற அந்த செய்தியை பிரசுரித்திருக்கிறார்கள். அதேபோன்று இன்னும் ஒரு செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. முதன்முறையாக ஏப்ரல் 9ஆம் தேதி யாழ் வருகிறார் ரஜினிகாந்த், வவுனியாவில் வீடுகளையும் கையளிக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்தியாக. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற கேலி சித்திரங்கள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமாக பிரசுரமாக இருக்கிறது. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுகின்ற அந்த சூழ்நிலையில் இலங்கை மீதான சீனாவினுடைய ஆதிக்கத்தை செலுத்தி இருக்கிறது. குறிப்பாக அம்பாந்தோட்டை துறைமுகம் மற்றும் முப்படைகளுக்கு உதவி வழங்குவது போன்ற அந்த சீனாவினுடைய இலங்கை மீது சீனா கொண்டிருக்கின்ற அழுத்தம் காரணமாக இதனூடாக இந்தியாவினுடைய தனது எதிர்ப்பை ஏவுகணை போன்று தாக்கலாம் என்ற மாதிரியான அந்த தலைப்பிட்டு, அதாவது சீனா ஏவுகணை ஸ்ரீலங்கா ஏவுதளம் என்ற மாதிரியாக அந்த இந்தியாவை பிரசுரிக்கின்ற மாதிரி இந்தியாவை மையப்படுத்திய மாதிரியாகவும் இலங்கையோடு சம்பந்தப்படுத்தியதாகவும் அந்த கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் இன்றைய சுடரொளி பத்திரிகையின் கேலி சித்திரம் இவ்வாறு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு GSP+ வரிச்சலுகை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த கட்டாயத்தின் அடிப்படையில் இப்பொழுது இலங்கை எப்படி இந்த GSP+ வரிச்சலுகையை பெற்றுக்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை நடத்தி வருகின்றார்கள். அதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு இலங்கையால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில நிபந்தனைகளை முன்வைப்பது போன்றும், அதாவது குண்டலம் மற்றும் அந்த தியானத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்களை வழங்கி இதுபோன்று நீங்கள் வந்தால் GSP+ வரிச்சலுகையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது போன்று அந்த கேலி சித்திரத்தை பிரசுரித்திருக்கிறார்கள் இன்றைய சுடரொளி பத்திரிகையில். அவைதான் இன்றைய இலங்கையில் மற்றும் உலகத்தில் நடந்திருந்த அநேகமான செய்திகள் மீதான எங்கள் பார்வையாக அமைந்திருந்தது. இந்த அளவில் நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். தொடர்ந்தும் ஆதவணி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் அன்பு கலந்த இனிமையான வணக்கங்களோடு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், சந்திப்போம்.